பொய் பிரச்சாரங்களை நிறுத்திவிட்டு காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்க பிரதமர் மோடி முன்வர வேண்டுமென காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் கேட்டுக் கொண்டுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் சமூக வலைதள பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் இல்லாதவற்றை பிரதமர் மோடி தொடர்ந்து கண்டுபிடித்து படித்து வருவதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை தனக்கு பேச்சுக்களை எழுதி கொடுக்கும் நபர் எழுதியது என கற்பனை செய்து கொண்டு பிரதமர் மோடி பேசி வருவதாக விமர்சித்துள்ள ப. சிதம்பரம், பரம்பரை சொத்து வரி என்ற வார்த்தைகள் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எங்கும் இல்லை என்றும், வரி விதிப்பு குறித்த காங்கிரசின் வாக்குறுதிகள் மிக தெளிவானவை என்றும் குறிப்பிட்டுள்ளார். நேரடி வரிகளில் வெளிப்படைத்தன்மை, சமபங்கு, தெளிவு மற்றும் பாரபட்சமற்ற வரி நிர்வாகத்தை ஏற்படுத்துவது, 5 வருடங்களுக்கு நிலையான தனிநபர் வருமான வரி விகிதங்களை பராமரிப்பது, நடுத்தர மற்றும் சிறு குறு நிறுவனங்கள் மீதான வரிச்சுமையை குறைப்பது, மோடி அரசின் போலியான செஸ் வரி நிர்வாகத்திற்கு முடிவு கட்டுவது, சிறு வியாபாரிகள் மற்றும் சில்லறை வணிகங்களுக்கு கணிசமான வரி விலக்கு அளிப்பது, GST 2.0 அறிமுகப்படுத்துவது ஆகியவை காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என்றும் பதிவிட்டுள்ள ப. சிதம்பரம், பிரதமர் கற்பனை நபர்களுடன் சண்டையிடுவதை பார்ப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்றும், காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள உண்மையான விவகாரங்கள் குறித்து பிரதமர் மோடி விவாதிக்க வேண்டும் என்றும் ப. சிதம்பரம் பதிவிட்டுள்ளார்.